தஞ்சை பெரிய கோயில். நம்ம பிரகலியா சேனலில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது தஞ்சை பெரிய கோயில் தான். தஞ்சாவூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ எங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ள பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட்டு போட்டோம். லிஸ்ட்டு பெருசாக போச்சு. அதில் நாங்கள் முதல்ல போகலான்னு தேர்வு செய்தது தஞ்சை பெரிய கோயில். அக்கம் பக்கத்தில் கேட்டுட்டு அதனுடைய வழித்தடங்களை பார்த்துட்டே நாங்கள் நடந்தோம். கோயிலோட கோபுரத்தை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது. இது கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் தான் நம்மளை என்ட்ரன்ஸில் வரவேற்றது. இதோ நம்ம பார்க்கக்கூடியது கோயிலோட அந்த கோபுரம், டவர். அதை பார்த்துக்கிட்டே நடந்தோம். கோயிலுக்கு வந்துட்டோம். இது முன்பகுதி. ரெண்டு பக்கமும் நல்ல அரண்மனை போல் கோட்டை சுவர் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போனது மாட்டுப் பொங்கல் தினத்தன்று. அதனால தான் அதில் ஹாப்பி பொங்கல்னு போட்டு கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பார்க்க முடியுது. இப்போ நாம் கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதோ கோயில், தஞ்சை பெரிய கோயிலோட முகப்பு வாயில் இது. இதில் வாசலில் ரெண்டு பக்கமும் விநாயகர் முருகர் கோயில் இருந்துச்சு. அதை நாங்கள் கும்பிட்டுட்டே உள்ளே போனோம். இது முதல் வாசல். அப்படியே நடந்து போகும்போது அடுத்த வாசல் வந்தது. அதையும் நாங்கள் பார்த்து பிரமிப்பாக ரசிச்சுட்டு போனோம். இந்த காணொளி நாம் எடுத்தது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு. ஆனால் இப்போ தான் அதை அப்லோட் பண்ண முடிஞ்சுது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இது கோயிலுடைய மேப்பு, வரைபடம். அந்த காலத்தில் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு அதனுடைய மேப்பை இதில் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த வாசலையும் கடந்து அடுத்த வாசலுக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது அந்த பிரம்மாண்ட கோபுரத்துக்கு கீழே மனிதர்கள் எல்லாம் சின்ன சின்ன பொடி பொடி புள்ளி மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வாயிற்காவலர்கள் இருந்தாங்க. அதை நல்லா பார்க்க முடிஞ்சுது. பொங்கல் லீவுன்றதுனால எல்லாருமே பேரண்ட்ஸோட குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அதிகப்படியான மக்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. எல்லாரும் குழந்தைகளோடு வந்து கோயிலை தரிசனம் பண்ணினாங்க. ஒற்றை கல்லால் ஆன நந்தியுடனும் திகழக்கூடிய பிரம்மாண்டமான சிவன் கோயில் இது. அது மட்டுமல்ல, இந்த கோயிலுடைய அந்த கோபுரத்தில் உள்ள நிழல் வந்து கீழே விழாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது மதிய சமயத்தில் தான். நல்ல வெயிலாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது மத்தியானத்துக்கு ஒரு 1 o'clock மேலே தான் நாங்கள் போனோம். அங்கே கோயிலுக்கு போன நாள் வந்து மாட்டுப்பொங்கல். அதனால 4 மணிக்கு மேலே தான் அந்த நந்திக்கு ஸ்பெஷலாக அபிஷேகமும் பூஜையும் நடக்கிறதா சொன்னாங்க. வெளியில் போர்டு பார்த்தோம். பட் அது வரைக்கும் எங்களால் நிற்க முடியல. நாங்கள் கோயிலை சுற்றி வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் அதை உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட முடியலை. அந்த மாட்டுப் பொங்கலுக்காக விசேஷ பூஜை, அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான். நந்தி பகவானுக்கு இந்த நாளில் பூக்களால், பழங்கள், காய் கனிகளால் மாலைகள் அணிவிச்சு அபிஷேகம், ஆராதனைகள்லாம் செய்வாங்க. நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டு கடந்தும் சோழர் கால கட்டடக்கலைக்கு சான்றாக நிற்கிது. இது ஒரே கல்லால் ஆன நந்தியும் நிழல் விழாத, அதாவது நிழல் வந்து கீழே விழாத அளவுக்கு இதனுடைய கோயில் கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் முழுமையாக கருங்கற்களால், அதாவது கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடக்கலை அதிசயமாகும் இது. இக்கோயில் விமானம் சுமார் 216 அடி உயரம் கொண்டது. இது உலகிலேயே உயரமான கோபுரங்களில் ஒன்றாக கருதப்படுது. இது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாகவும் இது அங்கீகரிக்கப்படுது. 1000 ஆண்டு கடந்தும் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த கோயில் வந்து சோழர்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இக்கோயில் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில், ராஜராஜேஸ்வரம் மற்றும் பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது.
இப்போ நாம் பார்த்த பாடல் வகைகள் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி ஐயா நடித்த ராஜராஜ சோழன், கம்பீரமாக அவர் நடித்து காட்டிய ராஜராஜ சோழன் என்ற படத்திலிருந்து வந்த பாடல் காட்சிகள் தான் இப்போ நாம் கேட்டது. இப்புகழ் வாய்ந்த தஞ்சை பெரிய கோயில் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1010 கட்டி முடிக்கப்பட்டது. 1000 ஆண்டு கடந்தும் இன்னும் கம்பீரமாக விளங்கக்கூடிய இந்த கோயில் புகழ் வாய்ந்தது. இந்த கோயில் கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள கல் மட்டுமே 80 டன் எடை கொண்டது. எவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த கோயில் நமக்கும் காணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சது உண்மையிலே கடவுள் நமக்கு கொடுத்த வகம்னே சொல்லணும். வாங்க இந்த கோயிலை அப்படியே நாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நாங்கள் கண்ட காட்சிகளை இதோ இந்த காணொளி மூலமாக உங்களுக்கும் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் காணக்கூடிய இந்த சுற்றுச்சுவர் அதனுடைய மேல் அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா முழுவதும் நந்தி பகவானாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தண்ணீர், அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி வழியக்கூடிய ஒரு சின்ன தொட்டி. இது சிவன் கோயில் இல்லையா, அதனால் அதனுடைய சுற்றுச்சுவர் அலங்காரம் முழுவதுமே நந்தி பகவானால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த தண்ணீர் தொட்டி. கீழே சிங்கங்களால் அந்த தொட்டி தாங்கப்பட்டு நிற்கிது. இதையெல்லாம் பார்க்கும்போது கலை இலக்கியத்துக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்மளால் காண முடியுது. வாங்க கோயிலை சுற்றி வந்து அங்கே உள்ள சிற்பங்களையும் அழகிய காட்சிகளையும் நம்ம காணலாம். இதோ நாம் போனது மதியம் டைமில் தான், ஒரு மணி 2 மணி இருக்கும். நாம் நடக்கும்போது நம்மளுடைய நிழல் வந்து கீழே படுது, கோயில் கோபுரத்தோட நிழல் கீழே படலை. இப்போ அந்த காட்சியை நீங்களே கூட பார்க்க முடியும். இதோ இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த படிக்கற்கள், நம்ம அந்த மண்டபத்து மேலே ஏறக்கூடிய அந்த படிக்கற்களுக்கு கீழே எந்த வகையிலுமே சப்போர்ட் கிடையாது. அந்த மண்டபத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய இந்த கற்கள் தான். அப்படியே நாம் மேலே ஏறி வந்துட்டோம்.
கோயிலை நாம் முழுமையாக சுற்றி வந்துட்டோம். இது நம்ம தொடங்கின இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ இது மண்டபத்தில் உள்ள சிலைகள். நம்ம கோயிலை சுற்றி வர்றதுக்கே அதிக நேரம் எடுத்தது. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ், அதாவது கோயிலின் முன்வாசல். இது கோயிலை சுற்றி வந்துட்டோம். பிரம்மாண்ட கோயிலை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த வாசல் வழியாக நம்ம வெளியில் போகணும். போய் நம்மளுடைய பேகு லக்கேஜ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கேருந்து நம்மளுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நாம் வெளியில் கிளம்பணும். இந்த உலக புகழ் வாய்ந்த தஞ்சை பெருவுடையார் கோயில், தஞ்சை பெரிய கோயில் நாம் எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம், பேப்பரில், புக்கில், லைப்ரரியில் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போந்தான் முதல் தடவையாக இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியோட இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய எண்ணங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தஞ்சை கோயிலை சுற்றி வந்த அந்த நினைவுகளோடவே இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி.